ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முறித்தாகும். அவன் தனித்தவன், அவன் யாவற்றை விட்டும் தேவையற்றவன். அவன் இவ்வுலகில் பிறக்கவும் இல்லை, பிள்ளைகளாக யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவன் தூய்மையானவன், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று வல்ல அல்லாஹ்வை போட்டு புகழ்ந்தவனாகவும், அல்லாஹ்வின் அருளும் ஈடேற்றமும் கருணையும் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் அன்று முதல் நாளை மறுமை வரை பின்பற்றி நடக்கின்ற அத்தனை நல்ல மக்கள் மீது உண்டாவதா என பிரார்த்தித்தவனாகவும் இவ்வூரை ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற அல்லாஹ்வுடைய பயத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளாரிடத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்ற கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள். அக்பிர்னி பி அமலின் யுதுகில்னியல் ஜன்னா வயுபாஇதுனி அனின்னார். எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாங்க. அந்த அமல் எப்படி ஈக்கணும் என்றால், என்ன சுவர்க்கத்தில் நுழைவிக்கணும், நரகத்தை விட்டு என்ன தூரமாக்கணும், அப்படியான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இந்த கேள்வி பற்றி சொல்லுகின்ற நேரத்தில், லகத் சஅல்த அன் அதீமின், நீங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்றி எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறீங்க. வ இன்னஹு லயஸீருன் அலா மன் யஸ்ஸரஹுல்லாஹு அலைஹி, ஆனால் அது பெரிய விஷயமாக இருந்தாலும் அந்த விடயம் அல்லாஹ் யாருக்கு லேசுபடுத்தியிருக்கிறானோ அவருக்கு மிக லேசாக இருக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அவருடைய கேள்விக்கான ஒரு சில பதில்களை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் சொன்னால், முதலாவது சொல்கிறார்கள், தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ் வணங்குறீங்க, ஆனால் வணங்குகின்ற பொழுது எந்த ஒரு இணையும் வைக்காமல் இருக்கிறீங்க. அல்லாஹ் வணங்குகின்றாய், அதே போன்று எந்த ஒரு ஷிர்கையும் செய்யவில்லை. துவா கேட்பது அல்லாஹ்விடம், பிள்ளை பேரை கேட்பது அல்லாஹ்விடம், அமல் இபாத்துக்களை செய்வது அல்லாஹ்வுக்காக, நேர்ச்சை வைப்பது அல்லாஹ்வுக்காக என்று எல்லா விடயங்களையும் அமல்களை அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்கிறீர்கள். அல்லாஹ் வணங்குகிறீர்கள், எந்த ஒரு இணையும் கற்பிக்காமல். அதோடு வத்துகீம ஸலாத்த, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், வத்துகீமு ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுறீங்க, நேரத்துக்கு தொழுகிறீங்க. அதே போன்று வத்துத்தி ஜக்காத்த வதசும் ரமதான், ஜக்காத்தை கொடுக்கிறது. அதை போல ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பை நோட்கிறது. வதஹுஜுல் பைத், நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை கஅபாவை நீங்கள் ஹஜ் செய்வது என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்தின் மிகப்பெரிய 50 கடமைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு நபிகளார் கேட்கிறார்கள், உங்களுக்கு நலவர்களுடைய
வாசல்களை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமான்னு சொல்கின்ற பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாங்கன்னு அவங்க கேட்கின்ற பொழுது சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பிருக்கிறதே அது ஒரு கேடயம், அது மனுஷனை அவன் பாவத்திலிருந்து அது கேடயமாக தடுக்கும், அந்த நோன்பு அவனை பாதுகாக்கும், அது ஒரு பாதுகாக்கக்கூடிய கேடயம். வஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஅத கமா யுத்ஃபிஉல் மாஉன் நார, எப்படி நீர் அந்த நெருப்பை அணைச்சி விடுமோ அதை போல செய்கிற சதக்கா அது என்ன செஞ்சிடும் என்று சொன்னால் எங்களோட பாவங்களை, சிறிய பாவங்களை அதை அழித்து விடும் என்று நபிகளா சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னாங்க, ஒரு மனுஷன் இரவில் நின்று வணங்குறது, நடு நிசியில எழுந்து அவன் நின்று வணங்குகிறது என்று சொல்லிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஃமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். அந்த முஃமின்களுடைய விலா எலும்புகள் அவங்களுடைய படுக்கையிலிருந்து அந்த நடுநிசி நேரத்திலே அவர்கள் எழுந்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த விடயங்கள்ல மிக தலையாய மிக முக்கியமான இந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? அதை போல விடயங்களின் தூண் என்று சொல்லக்கூடிய அடிப்படையையும் அதை போல ஒரு விடயத்திட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திட உச்ச நிலையும் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இஸ்லாத்துடைய மார்க்கத்தில் தலையாய முக்கியமான விடயம், அதை போல் அதனுடைய தூண், அதில் உச்ச நிலை என்று சொல்லக்கூடிய இந்த விடயங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று சொல்கின்ற நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, சஹாபாக சொல்லித்தாங்கன்னு கேட்கின்ற நேரத்தில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித்தாங்கன்னு கேட்கின்ற நேரத்தில் சொன்னாங்க, தொழுகை இருக்கிற சொன்னாங்க, விடயங்கள்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயத்திலும் தலையான விடயம் என்ன தெரியுமா? அல் இஸ்லாம், இஸ்லாம் என்பது முக்கியமானது. அந்த இஸ்லாத்தினுடைய தூண் என்ன தெரியுமா? வஅமுதுஹு அஸ்ஸலா, தொழுகை என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, வதிர்வத்து சனாமிஹி, அந்த இஸ்லாத்தினுடைய உச்ச நிலை என்ன தெரியுமா? மிக முக்கியமான உச்ச நிலை என்ன தெரியுமா சொல்லி சொன்னாங்க, அல் ஜிஹாத்னு சொன்னாங்க. இப்படி நபிகளார் ஒரு சில விடயங்களை பட்டியப்படுத்தி விட்டு நபிகளார் கேட்டாங்க, இது எல்லாத்தையும் ஒன்று சேரக்கூடிய ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்டாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாங்கன்னு கேட்கின்ற நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாக்கை பிடிச்சு சொன்னாங்க, இதை பாதுகாத்துக்கொள், இதை பாதுகாத்துக்கொள்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த நாவினால் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா கேட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது கூட தெரியாதா என்ற பாணியில நபிகளா சொன்னாங்க, ஒரு மனுஷனை நரகத்தில் தலகுப்புற அவனை உயிர்த்துறது என்னன்னு சொன்னால் அவனுடைய நாவினால் அவன் செஞ்ச அறுவடைகளை தவிர வேறு என்ன ஈக்குதேன்னு கேட்டாங்க. நபிகளாட்ட கேட்ட கேள்வியை பாருங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க, அந்த விஷயம் என்னை சுவர்க்கத்தில் நுழைவிக்கணும், அது நரகத்தை விட்டு என்னை தூரமாக்கணும். நபிகளார் ஒரு சில விஷயங்களை பட்டியல் படுத்தினாங்க. எங்கட ஈமான், எங்கட இஸ்லாம், எங்கட வணக்கத்தை சொன்னாங்க, எங்கட நோன்பை சொன்னாங்க, ஜகாத்தை சொன்னாங்க, தொழுகையை சொன்னாங்க, ஹஜ்ஜை சொன்னாங்க. அதை போல இரவுல நின்று வணங்குறது, சதக்கா செய்யறது, ஜிஹாது செய்யறது, எல்லா ஒட்டுமொத்த வணக்கங்களையும் நாங்கள் பார்க்கின்ற மிக முக்கியமான வணக்கங்களை சொல்லிவிட்டு நபிகளா சொன்னாங்க, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க. சொல்ற நேரத்தில் சொன்னாங்க, நீங்க உங்களோட நாக்கை பாதுகாத்துக்கோங்க. இதில் என்ன விளங்குது என்று சொன்னால் நபிகளார் இந்த மிகப்பெரிய ஹதீஸ்ல மிக சுருக்கமாக 2 விடயங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஒன்று, சுவர்க்கத்துக்கு போகணுமா, நரகத்தில் அவன் தூரணமாகுமா, 2 விடயம் அவன் டீக்கணும். எப்படி அமல் செஞ்சு அவன் அமல்ல ஆர்வமாய்க்கிறத போல அவன் இன்னும் ஒரு விஷயத்தை அவன் பார்த்து கொள்ளணும். அவனுடைய சில செயல்களால் செஞ்ச அமல் அழியாமல் இருக்கிறது. அவன் எப்படி அமல் செய்கிறன்றதில் முக்கியம் காட்டுகிறானோ, தொழுகையில் எப்படி முக்கியம் காட்டுகிறானோ, அதை போல நன்மைகளை அடைஞ்சு கொள்ளத்தில் எப்படி முக்கியம் காட்டுகிறானோ, அதுக்காக ஆர்வம் காட்டுகிறானோ, அதை போல இன்னொரு பக்கம் அவன் சுவர்க்கத்துக்கு அவன் நெருங்கி வைக்கின்ற அமல்கள் செய்வதோட அவன் அந்த சுவர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்கின்ற அந்த விடயத்தை விட்டு தூரமாக்கின்ற, சுவர்க்கத்தை விட்டு தூரமாக்கின்ற, நரகத்தின் பக்கம் விட்டு செல்லுகின்ற அவன் நன்மைகளை அழிக்கக்கூடிய அந்த விஷயங்களை பயந்து கொள்ளணும். அதுல மிக முக்கியமாக தான் நபிகளார் சொன்னாங்க, நாவை காட்டி சொன்னாங்க, இதை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. என்ன விளங்குறது என்று சொன்னால், நாங்கள் தொழுதிக்கலாம், நாங்கள் நோம்பு நோட்டிக்கலாம், ஹஜ்ஜு செஞ்சிக்கலாம், ஹஜ்ஜு செஞ்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டா ஹஜ்ஜு செய்யறதுக்கு பின்னால் அன்று பிறந்த பாலகனாக வந்திருக்கலாம், இவ்வளோ ஜிஹாது செய்திருக்கலாம். எந்த அமல்கள் நாங்கள் செஞ்சாலும் எங்களோட நாவு பாதுகாக்கப்படலை என்று சொன்னால் ஒட்டுமொத்த அமல்களையும் அழித்துவிடும். நாங்கள் ரமதானில் நின்று வணங்கிக்கலாம், அதை போல் நாங்கள் தஹஜ்ஜுகளுக்கு தொழக்கூடியவர்களாக ஆயிக்கலாம்,
நேரத்துக்கு பள்ளிக்கு வந்து முன்சப்ல தொழக்கூடியவராக இருக்கலாம், எங்களோட வாழ்க்கையில எல்லாம் பேணிப்பா இருக்கும். ஆனால் நாவுடைய விஷயத்துல நானும் நீங்களும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களோட நன்மைகள் அதை அழித்து எங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். இதனால தான் நபிகளா சொன்னாங்க, நீங்க இதை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆரம்பத்திலே சொல்லிவிட்டாங்க, அது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான், ஆனால் யாருக்கு லேசாக இருக்கும் அது லேசாக இருக்கும்னு சொன்னாங்க. எங்களை நாங்கள் பழக்கி கொள்ளணும், எங்களோட வாழ்க்கையில எங்களோட நாவை பேணுகின்ற அந்த தன்மைக்கு நாங்கள் கொண்டு வரணும். இதனால அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மையதுமனுலி மாபைன் லஹ்யஹி வமாபைன் ரிஜ்லைஹி அதுமன் லஹுல் ஜன்னான்னு சொன்னாங்க. யார் 2 தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவனோட மர்மஸ்தானையும் பாதுகாக்கிறதா எனக்கு பொறுப்பெடுக்கிறாங்களோ அவருக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கறதை நான் பொறுப்பாக இருக்கிறேன் நபிகளார் சொன்னாங்க. ஏன், ஒரு மனுஷனை நரகத்துல அவனை தள்ளி விட்டத்துல மிக முக்கியமான 2 விடயங்கள். ஒன்று அவனுடைய நாவு, 2வது அவனுடைய மர்மஸ்தானம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாவினுடைய விடயத்தில் நான் நீங்கள் எங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளணும். ஒரு மனுஷன் நாவினால செய்யக்கூடிய பாவங்கள் என்று வாழ்கின்ற நேரத்தில் பொய் சொல்வதாக இருக்கலாம், கோல் சொல்வதாக இருக்கலாம், கெட்ட வார்த்தை பேசுவதாக இருக்கலாம், அதை போல மக்கள் மீது அவதூறு சொல்வதாக இருக்கலாம். இப்படி நிறையகளுக்கு பட்டியல் படுத்தலாம். ஆனால் ஒருவன் பொய் சொல்கிறான் என்று சொன்னாலும் அவன் ஆழமான உள்ளத்தில் என்ன ஈக்கும் என்று சொன்னால் நான் சொல்லுகின்றது பொய், அந்த பொய் அது பாவம் என்பதை அவன் உணர்ந்திருப்பான். இன்னொரு மனுஷன் விட்டு அவன் அவதூறு கட்டுகிறானா அவன் ஆழமான உள்ளத்தில் ஒரு பயமீக்கும், நான் சொல்வது பொய், அவன் மீது அவதூறு செல்கிறேன் என்று. அதை போல ஒரு மனுஷன் கெட்ட வார்த்தை பேசுகிறானா அந்த நேரத்தில் கூட அவனுடைய பார்வையில் இருக்கும், நான் பேசுவது மோசமான வார்த்தை தான் என்று. ஆனால் படித்த மக்கள் உட்பட வித்தியாசமின்றி அதை போல வேறுபாடு இன்றி இது நான் செய்கின்றது பாவமா என்று கூட அதை விளங்காம செய்கின்ற ஒரு பாவமாக எதிர்க்கும் என்று சொன்னால் அது புறமாக இருந்து கொள்ளிருக்கிறது. புறம் என்பது அது லேசிப்பட்ட ஒரு பாவம் அல்ல, பெரிய பாவம். நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில சில நேரம் என்ன செய்யும் என்று சொன்னால், ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரோட கூட்டினான்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு இன்னொருத்தரை பத்தி வந்துடும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரே அதாவது இனத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஃபீல்டு இருக்கக்கூடிய வார நேரத்தில் அதாவது ஒரு கடை செய்கிறாரே அதே ஃபீல்டு இருக்கக்கூடிய தங்க வியாபாரி இருக்கலாம், இன்னொரு தங்க வியாபாரியோட சேர்கின்ற நேரத்தில் இன்னொருத்த பத்தி பேசுற ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதை போல ஒருத்தர் கல்வி வியாபாரம் செய்கின்ற மாணிக்க வியாபாரம் செய்கின்றாரா இன்னொருத்தரோட சேர்கின்ற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா மற்றவரை பத்தி வந்துடும். அதை போல ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியரோட சேர்கிறாரா பேசுகிறாரா இன்னொரு ஆசிரியர் டொப்பிக் அந்த இடத்துல வந்துடும். ஒரு ஆலிம் இன்னொரு ஆலிமோட சேர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறாரா அவங்கள அறியாம இன்னொரு ஆலிமை பத்தி அவங்களோட டொப்பிக் வந்துடும். அதை போல ஒரு குடும்பம் என்று வார நேரத்தில் குடும்பத்தில் சில சலசலப்புகள் வந்திருக்கும். அந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒரு சிலர் பேர்கள் ஒன்று கூடுகிறார்களா ஆட்டோமேட்டிக்காக சலசலப்பு வந்த அந்த நபர்கள் வந்து விடுவாங்க. ஒரு நேரத்தில் அதாவது உம்மாட வாப்பாட சகோதரிகளால் பிரச்சனை வந்திருக்கும். இந்த நேரத்தில் குடும்பம் ஒன்று கூடுகின்ற நேரத்தில் ஒரு பிரச்சனையை பற்றி பேசி அது தொடர்ந்து அவர்களுடைய மாமிசத்தை தின்னக்கூடியதாக புறம் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கும். அதை போல இந்த புறம் என்பது எங்கள்கிட்ட நியாயத்தை கற்பிக்கும். நான் எனக்கு செஞ்ச அநியாயத்தை தானே நான் பேசுகிறேன், இந்த அநியாயத்தை நான் செஞ்சு இன்னொருத்த ஆதங்கப்படக்கூடாதா? அதை போல இன்னொரு விடயமா வரும் என்று சொன்னால் நான் நியாயத்தை தானே சொல்றேன் என்று வரும். இன்னொரு நேரத்தில் இவரை பற்றி நீங்களே தெரிஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு நிலையில வரும். இன்னொரு நேரத்தில் விமர்சனம் என்ற நிலையில வரும். இப்படியாக அதை நாங்கள் நியாயப்படுத்துகின்ற ஒரு நிலையில தான் காணப்படுறோம். ஒருத்தர் எங்கள்கிட்ட நாங்கள் புறம் பேசிக்கொண்டு இருக்கிறோம், இன்னொருத்த பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம், எங்களை கையை நீட்டி எங்களை பற்றி சொன்னு சொன்னால் நீங்கள் புறம் பேச வேணாம் என்று சொன்னால் எங்களை மனநிலை எப்படி இருக்கும் என்றால் நான் செய்கிறது பாவம் என்பதை உணர்வதை விட நாங்கள் எப்படி அதுக்காக அதாவது எங்களை நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் எங்களோட உணர்வும் எங்களை நடத்தையும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒன்றே அதை சென்னவங்கள்ட்ட நீங்கள் நான் மற்றவங்களை பற்றி பேசாமலா இருக்கிறீங்கன்னு கேட்போம். நான் செய்யறது பாவம் என்பதை உணர்வதை விட யார் என்னோட கேள்வி கேட்டாரோ யார் இதை பயந்து கொண்டு இதை தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்களோ அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறது பார்க்கிறோம். நீங்க பேசுறது இல்லையா? அல்லது நீங்க அதாவது இன்னும் சில நேரத்தில் நான் இது புறம் பேசுறது இல்லை, நான் எனக்கு பக்கம் நியாயத்தை நான் கேட்கறதுக்காக பேசுறேன் என்று இதை நியாய கற்பிக்கிறதா பார்க்கிறோம். ஆனால் இதை பற்றி பார்க்கின்ற நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய தண்டனைகளை கொண்டு எச்சரிக்கப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த புறம் என்பது. நானும் நீங்களும் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும் என்று சொன்னால் அதை நாங்கள் தான் எங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளணும். நாங்க எங்களை பேணி எங்களோட வாயை பேணி இதிலிருந்து நான் தவிர்த்து கொள்வேன் என்கிற ஒரு முனைப்போடு வரணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே,
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த அதாவது நபிகளார் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்ற நேரத்தில் எப்படி இந்த புறம் என்பது வரும் தெரியுமா? அதற்கு அதனுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே நீங்க தவிர்த்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, ஈமான் கொண்டவங்களே. முதலாவது விழிக்கிறது எங்கட ஈமான வச்சுத்தான். விசுவாசிகளே, ஈமான் கொண்டவங்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவங்களே, மர்மே ஈமான் கொண்டவங்களே, மலக்குமார்களை ஈமான் கொண்ட ஈமானோடு இருக்கிறவங்களை பார்த்தா சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினல்லாஹ், நீங்க நிறைய அதாவது நீங்க உங்களோட சந்தேகங்களை உங்களோட எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. உங்களோட எண்ணங்களை நீங்க யூகிக்கிற ஒவ்வொரு எண்ணமும் நீக்குதே அந்த எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. இன்ன பஅதன்னி இஸ்முன், சில எண்ணங்கள் ஈக்குது அந்த எண்ணங்கள் பாவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். ஏன்? முதலாவது எங்க எண்ணம் தான் வரும். சில நேரத்தில் நாங்கள் ஒன்றை பற்றி ஒருத்தர் ஒரு இடத்துல வார என்று சொன்னால் அல்லது ஒருத்தர் இன்னொருத்தரோட பேசிக்கொண்டு ஈக்கிறண்டால் இங்கிருந்தே எண்ணிருவாரு, இங்கிருந்தே யூகம் கொள்வாரு, இதை பற்றி தான் பேசிப்பாரு, இதை பற்றி தான் பேசிப்பாரு, இப்படித்தான் செஞ்சிப்பாரு. அதை போல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கு பின்னால் யோசிக்கிற நேரத்தில் அவர் அந்த இடத்தால போனாரு, இப்படித்தான் நடந்திருக்கும் என்று சில நேரம் எங்களை அறியாம செய்தால் என்ன செய்யணும் பலதை நாங்கள் சிந்திப்போம். அதில் சில சிந்தனைகள் சரியாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க, அதாவது நீங்க எண்ணிய அந்த விடயங்களை எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? நீங்க என்ற அந்த எண்ணம் சில நேரம் அது தவறாக பாவமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் உறவுகளே, ஒத்தரை பத்தி நாங்கள் நினைக்கிறோமா அந்த நினைப்பால எங்கள்ல எந்த ஒன்று கூட போறதும் இல்லை, குறைய போறதும் இல்லை. நாங்கள் எங்களால் ஒத்தரை பற்றி நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் சிந்திச்சு கொண்டு யோசிச்சு கொண்டு ஈக்கிறோம் என்று சொன்னால் எங்களோட நேரம் மட்டும்தான் வீணாகிறதே ஒழிய எங்களால் அதனால எந்த பிரயோசனம் ஈக்காது. நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எண்ணங்களை அதிகமான எண்ணங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. எண்ணங்கள் ஈக்குதே அதுல சிலது பாவம் என்று சொல்லிவிட்டு வலா தஜஸ்ஸஸு, நீங்க துருவி ஆராய் போக வேண்டாம் என்று சொல்கிறார் அல்லாஹ் தஆலா. ஏன்? ஒத்தர் எண்ணம் தான், அந்த எண்ணத்துக்கு பின்னால்தான் ஒருத்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஒன்றை துருவி ஆராய போவாரு. அவர் பல ஊகங்களை கொண்டு இது அப்படி ஈக்குமோ இது இப்படி ஈக்குமோ என்று யோசிச்சு அதற்கு பின்னால் அதை தேட தொடங்குவாரு. இதனால் தன் எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கோ என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எண்ணத்தை அவனை எடுத்துட்டேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவன் உள்ளத்தை வந்துடும் துருவி ஆராயத்தை. அல்லாஹ் ரெண்டையும் வேண்டாம் என்று சொல்கிறான். வலா தஜஸ்ஸஸு, நீங்க துருவி ஆராய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்ற நேரத்தில் வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்கள சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம், உங்கள சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அது எதுக்கு சமமானது அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு, உங்கள ஒருத்தரே அவருடைய சகோதரர் மௌத்தாக இருக்கிறாரே, நாங்க மௌத்தான அவருடைய இறைச்ச தின்னத்துக்கு நீங்க விரும்புவீங்களா? அந்த இறைச்ச தின்னுவதற்கு அவருடைய மாமிசத்தை தின்னுவதற்கு நீங்க விரும்புவீங்களா? ஃபகரிஹ்துமு, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க வெறுப்பீங்க. எனவே தவிர்த்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. உங்களோட எண்ணத்துல இன்னொருத்தரை பத்தி பேசுற ஒரு நினைப்பு வருமா, நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ஏன்? அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷன் இறந்ததற்கு பின் மௌத்தானுக்கு பின் அவருடைய மாமிசத்தை தின்றதுக்கு சமமாக சொல்றான்னு சொன்னால் உலகத்தில் எவ்வளவு அநியாயம் செஞ்சிக்கலாம். ஒருத்தர் மௌத்தாயிட்டு விட்டான்னு சொன்னால் அவரை எங்கள்ல அறியாம நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா மௌத்தாயிட்டார் ஒரு மனுஷன் பேசாம இருப்போம் என்று சொல்லுவோம். ஒரு மையத்துக்கு போற நேரத்தில் ஒரு மனுஷன் மௌத்தா ஈக்கிறாரு, அநியாயம் தான் செஞ்சிருந்தாலும் கூட அந்த மௌத் என்ற அந்த விடயத்தை கவனிச்சு என்ன செய்வோம், நாங்கள் எப்படி நடந்து கொள்வோம் என்று சொன்னால் மரியாதையாக நடந்து கொள்வோம். இந்த நேரத்தில் வச்சு யோசிச்சு பார்க்கணும், நாங்க யாரை பத்தி பேசுறோமோ அவர் மௌத்தானத்துக்கு பின்னால் அவருடைய மாமிசத்தை தின்னதுக்கு சமன் என்று அல்லாஹ் தஆலா அதை நீங்க விரும்புவீங்களா என்று கேள்வி கேட்கிறேன்னு சொன்னால் மிக மோசமான ஒரு விடயம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த விடயத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ளும். இதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. நபிகளார் கேட்கிறாங்க, அத்ததுரூன மல் கீபா, சஹாபாக்களை பத்தி கேட்கிறாங்க, உங்களுக்கு புறம் என்ற என்னென்று தெரியுமான்னு கேட்கிறாங்க. கீபத் என்ற என்னென்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் நினைச்சாங்க ஏதோ ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்லித்தர போறாரு. ரசூலுல்லாஹ் மரியாதைக்காக அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுடைய தூரத்தை மிக்க அறிஞ்சவங்க என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் நபிகளார் சொல்றாங்க, ذِكْرُكَ أَخَاكَ بِمَا يَكْرَهُ,
நீங்க உங்களோட சகோதரன்ட்ட என்ன செய்யறன்னு சொன்னால், ஒரு சகோதரனை பத்தி நீங்க பேசுறீங்க, பிமா யக்ரஹு, அவர் வெறுக்கிற விஷயத்தை. அந்த நேரத்தில் கேட்கப்படுது, அஃபரைத இன் கான ஃபி அஹி மா அகூல், யா ரசூலல்லாஹ், நான் பேசுற அந்த விடயம் அந்த நபர்கிட்ட இருந்தாலும் கூடவான்னு கேட்டாங்க. நபிகளா சொன்னாங்க, இன் கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் இக்தப்தஹு, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பேசுறது அவர்கிட்ட ஈக்கிறண்டா தான் புறம் பேசிட்டீங்க. அப்படி இல்லையா, நீங்க ஃபகத் பஹத்தஹு, நீங்க அவரை பத்தி அவதூறு சொல்றீங்கன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நாங்க இன்னொருத்தரை பத்தி பேசுறோம் என்று சொன்னால், ஒருத்தர் இல்லையா இந்த இடத்துல, அவர் அங்க வாரன்று நினைக்கிற நேரத்தில் நாங்க பேச்சை நிப்பாற்ற அளவுக்கு எங்கட பேச்சுக்கிற புறம் நாங்க பேசுவோம். நாம் இதை என்ன செய்யறோம்னு சொன்னால், இதை நாம் யார்கிட்டையும் தைரியமாக பேசுவோம் நாங்க எங்கட வாயால சொல்லிக் கொள்வோம். நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து, நாங்க பலர் சேர்ந்து ஒத்தரை பத்தி கழுவி கொண்டு இருக்கிறோமா, பேசிக்கொண்டு இருக்கிறோமா, பேசுற நேரத்தில் அந்த தூரத்தில் எங்களுக்கு விளங்குது யாரை பத்தி பேசுறோமோ அவர் வாரார் என்று. இந்த நேரத்தில் நாங்க என்ன செய்வோம், பேச்சை நிப்பாற்றுவோம். ஏன்? எங்களுக்கு தெரியும் நாங்க பேசுறது இன்னொருத்தரை பத்தி என்று. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்க எப்படி யோசிக்கோம் என்று சொன்னால், என்ன பத்தி இன்னும் 2 பேர் பேசிக்கொண்டிருக்கிறாங்க, என்ன பத்தி இன்னொருத்தர் பேசிக்கொண்டிருக்கிறாரே, அந்த நேரத்தில் என் காதுக்கு கேட்குது என்ன பத்தி 2 பேர் பேசிக்கொண்டிருக்கிறாங்க, எனக்கு மஹப்பத்தானவங்க, எனக்கு நெருக்கமானவங்க என்று வாழ்கிற நேரத்தில் எங்கட உள்ளம் எப்படி கஷ்டப்படுமோ அதை போலதான் மற்றவங்களோட உள்ளமும். நாங்க சில நேரம் ஒவ்வொருத்தரை பத்தி நல்ல எண்ணத்தோடு ஈப்போம், நாங்க பேசிக்கொண்டு ஈக்கிறோம். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், சில நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி நல்லெண்ணத்தை வச்சு பாரு, அந்த நல்லெண்ணம் பெய்த்துரும். இது எங்களுடைய வேலை அல்ல. இந்த புறத்தினால் இந்த சமூகத்தில் எந்த ஒரு நலவு ஏற்பட மாட்டாது. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், அது பள்ளியாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், ஏதோ ஒருத்தர் செஞ்சு கொண்டு போறாங்க, ஏதோ நடக்குது சமூக சேவைகள்ல, இதுல ஒரு சாரார் என்ன செய்யும், அவங்களோட வேலையே மற்றவரை பத்தி பேசிக்கொண்டு குறைய சொல்லி அழிப்பாங்க, செய்யவும் மாட்டாங்க, குறை பேசிக்கொண்டுதான் அழிப்பாங்க. இந்த குறை பேசுவதனால எந்த சமூகத்துக்கு எந்த ஒரு நலவு நடைபெறாது. இதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடியிலிருந்தே இந்த நீங்க புறத்தை தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல நபிகளார் சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு பாரதூரம் என்பதை. ஒரு நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னு சொன்னால், சஃபியா நாயை பத்தி அவர் இல்லாத நேரத்தில் அவ பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அவ கட்டச்சின்னு சொல்லிவிடுறாங்க. அவரோட குணத்தை வச்சு, அவரோட உடல் அமைப்பை வச்சு கட்டச்சி என்று சொல்லிவிடுகிறாங்க. இது எங்க பரிபாஷையில பார்க்கிற நேரத்தில் சின்ன ஒரு வார்த்தை. இந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு வார்த்தையை பேசுனீங்களே, இந்த வார்த்தையை கடல்ல கொனைத்து நீங்க அதை போட்டீங்கன்னு சொன்னால், அந்த கடல் நீரால கலந்து அது மிகச்சி ஈக்கும்னு சொன்னாங்க. கடல்ல அது கலைஞ்சிரும்னு சொன்னாங்க. கடல்ல ஒரு கொஞ்சத்தை போட்டென்றால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஏன் வராதுன்னு சொன்னால், அது கடல் நீர் என்பது மிக ஆழமானது, அது மிக நிரம்பி வழியக்கூடியது. ஆனால் நபிகளார் சொன்னாங்க, நீங்க சொன்ன இந்த வார்த்தை ஈக்கிறே, இதை அந்த கடல்ல கலந்துக்கணும்னு சொன்னால் அது கடல்ல அப்படியே கலந்து விடும்னு சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு பாரதூரமானது. இப்ப நினைச்சு பாருங்க, நாங்க இன்னொருத்தரை பத்தி பேசுறோமா, இன்னொருத்தரை பத்தி சொல்றோம்னு சொன்னால் எங்கட பாவம் எப்படி ஈக்கும், எங்கட பாவம் எந்த அளவுக்கு ஈக்கும், எந்த அளவுக்கு அதனுடைய பாரம் ஈக்கும். அதை போல மறுமையில எந்த நலவையும் ஏற்பட போறதில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதனால தான் சொன்னாங்க, நபிகளார் பேத்து கொண்டு இருக்கிறாங்க. கபர்ல 2 பேர் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் கேட்கப்படுது, இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, அதுல ஒருத்தர் என்னன்னு சொன்னால் கோல் சொல்லி திரிந்தவர் சொன்னாங்க. இன்னொரு அறிவிப்புல புறம் பேசி திரிந்தவங்கன்னு சொன்னாங்க. 2வது சொன்ன நபர் யார் என்றால், அவரே சிறுநீரை கழிச்சிட்டு சுத்தம் செய்யாத நபர், சரியாக சுத்தம் செய்யாத நபர் என்று சொன்னாங்க. எங்கட வாழ்க்கை முடிஞ்சு முதலாவது கட்டம் கபருடைய வாழ்க்கை ஈடேற்றமாக ஈக்காது. நாங்க பேசிட்டு போவோம், நாங்க பேசி மற்றவங்களை பற்றி சொல்லிட்டு போவோம். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் மௌத்தாயிட்டோம் என்று சொன்னால் எங்கட கபருடைய வாழ்க்கை ஈடேற்றமாக ஈக்காது. ஏன்? நாங்கள் செஞ்சது மிகப்பெரிய ஒரு பாவம். முஸ்லிம் சமூகத்தில் ஒரு பிரச்சனையை இன்னொரு முஸ்லீமை பற்றி நாங்கள் பேசி தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் உறவுகளே, நீங்கள் என்ன சிந்திக்கணும் என்றால், முதலாவது கபருடைய வாழ்க்கைகளை ஈடேற்றமாகணும்.
கபருடைய வாழ்க்கை நல்லதா ஈக்கணும் அப்படின்னு எங்களை வாயை நாங்கள் பேணிக்கணும். மனசு சொல்லும் கொஞ்ச நாளும் கஷ்டமா ஈக்கும், இன்னொருத்தர் எங்களை பத்தி நாங்க பேச தொடங்குறோமா அதை நாங்க என்ன செஞ்சிரோம் என்றால் அதை இல்லாமல் ஆக்கிடணும். அதை போல நாங்கள் கபருடைய வேதனையை தாண்டி, கபருடைய வேதனை மட்டுமில்லை, நபிகளார் சொன்னாங்க, நபிகளாரை காட்டப்படுது என்று சொன்னால், நபிகளாரை காட்டப்படுது ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவருடைய கூரிய நகங்களால, அது ஈயத்தினால் நகங்கள் கொடுக்கப்பட்டு, மிகப்பெரிய கூரிய நகங்கள் கொடுக்கப்பட்டு, அந்த நகத்தினால் முகத்தை அவங்க கிழிச்சு கொண்டிருக்கிறாங்க, நெஞ்ச கிழிச்சு கொண்டு ஈக்கிறாங்க, நெஞ்ச கிழிச்சு கொண்டு பைத்தியம் பிடித்ததை போல் கிழிச்சு கொண்டு ஈக்கிறாங்க. அந்த நேரத்தில் கேட்கப்படுது இது யார் என்று. அந்த நேரத்தில் சொல்லப்படுது இது யார் தெரியுமா, இவர் எப்படி என்று சொன்னால் இவருடைய வேலையை என்ன செய்வார் என்று சொன்னால் இவர் புறம் பேசி திரிந்து கொண்டிருந்தவர். இப்ப நாங்க நினைச்சு பார்க்கணும், நாங்க இன்னொருத்தரை பத்தி பேசிக்கொண்டு ஈக்கிறோமா, எங்கட வாழ்க்கையை எங்கட மறுமையுடைய வாழ்க்கையை கேட்கலாம், அதுக்கு கொடுக்கின்ற தண்டனை மிகப்பெரியது, அது மிக பெரும் பாவம், எங்கட நன்மைகளை அழிச்சு போடக்கூடியது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் உறவுகளே, இந்த புறமன் அந்த விடயத்தில் நான் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதிலிருந்து ஒதுங்கி நிற்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹ்ர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, எப்படி புறம் பேசுறது பாவமோ அதை போல புறம் பேசுறதை கேட்டுக்கொண்டிருக்கிறதும் பாவம்தான். புறம் பேசுறத நாங்கள் செவிசார்த்தி இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கொண்டிருக்கிறதும் பாவம்தான். சில நேரம் நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் பேசுறது இல்லைண்டி, ஆனால் எங்கட எண்ணம் சொல்லிக் கொண்டிருக்கும் இன்னொருத்தரை பத்தி பேசுற நேரத்தில். சில நேரம் எங்கட எண்ணம் எப்படி இருக்கும் என்றால் சிலரை பத்தி அடையாளமிக்கப்பட்டிருக்கும், அவர் இன்னொருவரோட மனஸ்தாபப்பட்டிருக்கிறாரே, அவருடைய பேரை சொன்னாலே அவரை பத்தி அப்படியே பட்டோலை வாசி கொண்டு போவாரண்டி. இந்த நேரத்தில் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் எங்களை சிலர் என்ன அவர் வாரத்தை கண்டாலே அவர் யாரோட மனஸ்தாபப்பட்டிருக்கிற அவரை நாப்பா மூட்டுறது இவனுக்கு தெரியும், அது நாப்பா மூட்டல் அவர் அவருடைய பட்டோலையை கிழிப்பாரண்டி. இதை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மிக பெரும் பாவம். எப்படி புறம் பேசுறது பாவமோ அதை போல புறத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதும் பாவம் தான். எங்களால் நாங்கள் அதிலிருந்து ஒதுங்கிறணும். இதனால் தான் முஃமின்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அவங்க வீணான விடயங்கள் அவங்க செய்யமாட்டேன்னு சொன்னால், அவங்க கேட்டீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து அவங்க ஒதுங்கி போய்விடுவாங்க, அவங்க அதிலிருந்து ஒதுங்குவாங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முஃமின்கள் பற்றி சொல்றதை பார்க்கலும். அப்ப எப்படி ஈக்கணும் என்றால் ஒருத்தர் எங்கள்கிட்ட பேச வராரா, அந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்று சொன்னால் நாங்கள் அதிலிருந்து ஒதுங்கிடணும். அதை போல நானும் நீங்களும் எங்களை பத்தி ஒரு சுய விசாரணை செஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ ஃபல்யகுல் கைரன், அவர் பேசினா நல்லதை பேசட்டும், அவில் யஸ்முத், அப்படி இல்லையா அவர் மௌனமாக இருந்து கொள்ளட்டும்னு சொன்னாங்க. அதை போல அந்த சஹாபாக்கள வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க மிக பெரும் அந்த அமைதியை பேணக்கூடியவராக இருந்தாங்க. ஏன் அல்லாஹ் நபிகளார் சொன்னாங்க ரெண்டு விஷயம். ஒன்று அல்லாஹ் பத்தி நம்பிக்கை. யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ, நாங்க நினைக்கணும் நான் இந்த நாவை பேணாம புறம் பேசி கொண்டிருக்கிறேனா, எந்த இடத்துல தௌஹீதிக்கலாம், நான் தௌஹீத பரப்பலாக பேசலாம், ஆனால் அதுல கேள்விக்குறி அல்லாஹ்வுடைய பயம் எங்கள்கிட்ட இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, அல்லாஹ்வுடைய உண்மையா நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் நான் நீங்களுமா தவிர்ந்து கொள்வோம். இதனால தான் அல்லாஹ் தஆலா நீங்க எண்ணங்களை தவிர்ந்து கொள்ளுங்க, புறம் பேச வேண்டாம் சொல்லிவிட்டு வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்ளுங்க அல்லாஹ் எங்களை பார்த்து விழித்து சொல்கிறான். ஏன் அல்லாஹ்வோட பயம் எங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பயம் எங்கள்கிட்ட ஈக்குமாக இருந்தால் எங்களோட வாய் என்ன செய்யும் என்று சொன்னால் அது மௌனித்து இருக்கும், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இரண்டாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளை யார் ஈமான் கொள்கிறார்களோ. ஏன் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில அவன் சம்பாதிச்சு அந்த வைத்த அந்த அமல்கள் இருக்குது அவன் பெருமதியா காணுவான். அவனுடைய யோசனை செஞ்ச அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமான்னு கொண்டு யோசிச்சு கொண்டு இப்பா அந்த நேரத்தில் ஒரு முஃமின் என்ன விரும்ப மாட்டான், அவன் அமல் அழிறத்தை விரும்ப மாட்டான். நாங்க இந்த உலகத்தில் நிறைய அமல்கள் செஞ்சிருக்கோம், இந்த அமல்களை எடுத்துக்கொண்டாலே மறுமையில வார நேரத்தில் நபிகளார் சொன்னாங்க ஒரு மனுஷன் வருவாரு, அவர் எப்படி வருவார், மலை அளவு நன்மைகளை சேர்த்து கொண்டு வருவாரு. ஆனால் அந்த நேரத்தில் இன்னொரு மனுஷன் வருவாரு, மிஞ்சி ஈக்கும், இன்னும் ஆளுக்கு அப்படியே போலில ஈப்பாங்க, வரிசையில ஈந்து கொண்டு ஈப்பாங்க.
அந்த நேரத்தில் அவங்களோட பாவத்தை தூக்கி இவர் கொடுக்கப்படும். வந்தது மிக பெரும் மலையளவு நன்மைகளோடு, போகின்ற நேரத்தில் மலையளவு பாவங்களோடு அவர் போறதை பார்க்கலும். வல் யௌமில் ஆகிர், யார் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ, மறுமையை நானும் நீங்களும் ஈமான் கொண்டிருக்கோம். மறுமையில நாங்க நன்மையோடு வருவது என்பது உறுதி. ஆனால் அந்த மறுமையை ஈமான் கொண்டது உறுதி என்று சொன்னால் நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னால், நான் சேர்க்கின்ற நன்மையை இதனால அழித்துவிடக் கூடாது. ஏன் இந்த பாவங்களால இன்னொருத்தரை பத்தி புறம் பேசிட்டோம் என்று சொன்னால் நாங்க இன்னொருத்தருக்கு செய்யற அநியாயம், இன்னொருத்தருக்கு செய்யற பாவம், அவர் மன்னிக்காத வரையில எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் இதிலிருந்து நாங்க ஒதுங்கி வாழணும். நாங்க எங்கட வாழ்க்கையில இந்த புறம் என்ற அந்த விடயத்திலிருந்து நாங்க தவிர்த்து கொள்ளணும். எப்ப நாங்க தவிர்த்து கொள்றோமோ அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு விமோசனம் மீக்கிறது அந்த விடயத்தை நாங்க யோசிக்கணும். இதனால தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்ற நேரத்திலே, நீங்க கேட்ட பெரிய ஒரு கேள்வி, ஆனால் அது அல்லாஹ் யாருக்கு லேசாக்கி இருக்கிறாங்களோ அது லேசாக அமையும் என்று சொன்னாங்க. ஏன் ஒரு மனுஷனுக்கு லேசாக அமையாது? அவர் அதிலிருந்து தவிர்ந்து 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 அதை லேசாக்கி கொள்வாரு. இந்த நேரத்தில் நாங்கள் நினைப்போம் என்றால் புறம் பேசாம ஈக்க ஏழுமாண்டி நான் கொஞ்ச நேரத்தில் யோசிப்போம். எங்களால் இதை விட்டு தவிர்க்க இயலாது, ஏதோ ஒரு வழியில் வந்துடும் என்று ஏலும். அது ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் அதை தவிர்ந்து கொண்டு தவிர்ந்து கொண்டு தவிர்ந்து கொண்டு புறக்கணித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நபிகளா சொன்னது போல அது எங்களுக்கு லேசாகிவிடும். அல்லாஹ் லேசாக்கி தருவான். அல்லாஹ்வையும் மறுமையினாலும் பயந்து நானும் நீங்கள் நடந்து கொண்டால். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற நேரத்தில் தொழுகையை சொன்னாங்க, ஹஜ்ஜை சொன்னாங்க, நோன்பை சொன்னாங்க, ஜகாத்தை சொன்னாங்க, சதகாவை சொன்னாங்க, ஜிஹாதை சொன்னாங்க. எல்லா அமல்களையும் கண்முன் கொண்டு வந்து வச்சு விட்டு நபிகளா சொன்னது, நீங்க நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்? எல்லாத்தையும் அழித்துவிடும், எல்லாத்தையும் அழித்துவிடும். ஆனால் நாங்கள் பாவம் என்று உணராமல் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் எங்களை நாங்கள் சுயபரிசோதனை செஞ்சு கொள்வோம், எங்களை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வோம். எங்களோட நாவினால் நடக்கக்கூடிய பாவங்களை நாங்கள் பட்டியலிடுவோம். ஒவ்வொரு நாளும் நான் இன்றைக்கு பொய் பேசலையா அதை நாங்கள் டிக் பண்ணி கொண்டு எங்களை நாங்கள் சுயபரிசோதனை செஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு என் வாயால் பொய் வரல, இன்றைக்கு என் வாயால் கெட்ட வார்த்தை வரல, இன்றைக்கு நான் இன்னொருத்தரை பற்றி புறம் பேசல. ஒவ்வொரு நாளும் எங்களை சுயபரிசோதனை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை பண்படுத்தினாதான், அந்த பண்படுத்துறது தான் எங்களுக்கு நலவை கொண்டு வந்து சேர்க்கும். புறத்தை நாங்கள் தவிர்த்து கொள்வோமா, இன்னொருத்தரை பற்றி பேசுறதை நாங்கள் தவிர்த்து கொள்வோமா, அந்த நேரத்தில் தான் நலவுகள் சமுதாயத்துக்கும் நடக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கும், இம்மையிலே மறுமையில